எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரே இன்சர்ஷன். சார், அரே இன்சர்ஷன் அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டமா? ஏன் இதை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு வழி இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி வரலாம். சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது நம்ம மெமரி இருக்கு. ஸோ இதில் நம்மளுடைய அரே இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுதான் சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமே. ஸோ எக்ஸ் ஆஃப் 0 1 2 3 4 5 6 இப்படி இருக்குது. இப்போ 1 2 5 8 இந்த மாதிரி நம்பர் இருக்குது. எனக்கு இந்த பொசிஷனில் 3 வரணும். அப்போ கரஸ்பாண்டிங்காக இது ரெண்டும் இங்கே மூவ் ஆகணும். அப்போது இதை டைரெக்டாக பண்ணுறதுக்கு வழி இல்லையானா கண்டிப்பாக வழி இல்லைங்க. ஏன்னு கேட்டால் மெமரி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ நம்ம கொடுக்குற வேல்யூவை ஹோல்டு பண்ணுறது மட்டும்தான் அதனுடைய வேலை. எப்போவாவது நம்ம அதிலேருந்து ரீட் பண்ணோன்னா அதில் இருக்கிறத ரீட் பண்ணி கொடுக்கறது தான் வேலை. இதை ரெண்டை தவிர மெமரிக்கு எதுவும் தெரியாது. அப்போது இந்த மாதிரி நடுவில் எனக்கு கண்டிப்பாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணும். என்னுடைய ப்ரோக்ராமில் அந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அப்படி பண்ணால் தான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு டெவலப்பர் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அப்போது அதுக்குண்டான கோடிங்கை நம்ம தான் பண்ணணும். சரி, அது எப்படி பண்ணுறது? ஸோ அதுதான் இந்த அரே இன்சர்ஷன். இது ரொம்ப பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்? இது கடைசியாக என்ன பொசிஷன் இருக்கோ, இப்போ வந்து எத்தனை நம்பர் இருக்குது? 4 நம்பர் இருக்குது இப்போ என்கிட்ட. 1 2 3 4 கரண்ட்லி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பொசிஷனில் இருக்கிற நம்பரை இங்கே மூவ் பண்ணுறேன், இந்த பொசிஷனில் இருக்கிறத இங்கே மூவ் பண்ணுறேன். அப்போ 8 இங்கே வந்துடும், இந்த இடத்துல 5 வந்துடும், இந்த இடத்துல 5 இருக்கும். இப்போ இந்த லொக்கேஷனில் டெலீட் பண்ணிவிட்டு நான் 3ன்னு ஸ்டோர் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் அல்காரிதம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அல்காரிதத்தை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுங்களேன். ஸோ இதுக்கு என்னென்ன எனக்கு தேவைப்படும்? ஒரு அரே வேணும், எத்தனை எலிமெண்ட் இப்போ இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இந்த அரேவனுடைய சைஸ் 100 கோடு இருக்கலாம், 1000 கோடு இருக்கலாம். ஆனால் இப்போ எத்தனை எலிமெண்ட் அதில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நான் என்ன பண்ண முடியும்? வேல்யூவை அப்படியே ஷிஃப்ட் பண்ண முடியும். இது என்ன பொசிஷனில் எனக்கு இன்சர்ட் பண்ணுமோ அது கேன்னு சொல்கிறோம். அந்த பொசிஷனில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுமோ அது பின்னு சொல்கிறோம். ஓகே, அல்காரிதம் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம். செட் i ஈக்குவல்ஸ் n-1. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஐட்டம் இருக்குது அப்படின்னா 3வது ஐட்டத்தில் இருந்து எனக்கு வேலை பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, இப்போது இதில் என்ன ஆகும் அப்படின்னா 3ன்னு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? 3வது லொக்கேஷனில் இருக்கிறத தூக்கி 4வது லொக்கேஷனில் போடுறோம். i+1னா 4வது லொக்கேஷன். அப்போ என்ன ஆகும்? 8ங்கிறது இந்த 8ங்கிறது இங்கே வர மாதிரி வருங்களா? ஸோ இந்த மாதிரி எது வரைக்கும் பண்ணுறோம்? ஐயை மைனஸ் பண்ணிக்கிட்டே வரும். எப்போ ஐயோட வேல்யூ கேவை விட பெருசாக இருக்கோ அது வரைக்கும் பண்ணிகிட்டே வரும். எப்போ கேவை விட பெருசாக ஆகிடுச்சோ, அதாவது சின்னதாகிடுச்சோ, அப்போ என்ன அர்த்தம்? அந்த இடத்துல தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு அர்த்தம். அந்த இடத்துல நம்ம வேல்யூ இன்சர்ட் பண்ணிடுறோம். இப்போது ஒரு எலிமெண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதனால் அந்த n வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இதை நம்ம ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்த்துடலாம். கோடிங் அண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். சரி, இன்ட் மெயின் அரே இன்சர்ட். ஸோ இப்போ முதல்ல என்ன பண்ணிக்கிறேன்னா இன்ட் டி ஆஃப் ஒரு 100ன்னு வச்சுக்கிறேன். n ஈக்குவல் டு 0. இன்ட் n ஈக்குவல் டு 0, அதாவது என்கிட்ட இது வரைக்கும் ஒரு எலிமெண்ட் கூட இல்லை அப்படின்னு வச்சுக்கிறேன். ரைட். இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டி ஆஃப் 0வில் சரி 60ன்னு வச்சுக்கிறேன். டி ஆஃப் 1ல் 40ன்னு வச்சுக்கிறேன். ரைட். அது அப்போது இப்போ எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷனை ஒரு ஃபங்க்ஷனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஏ இன்சர்ட், அரே இன்சர்ட். ஸோ முதல்ல எனக்கு என்ன வேணும்னா இன்ட் டி, ஒரு அரே வேணும். அரே அப்படின்னா ஸ்டார்னு போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது எத்தனை எலிமெண்ட் இருக்குது n, அதையும் நான் என்ன பண்ணுறேன் இன்டீஜராக கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஃபங்க்ஷனில் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அதுக்காக இதை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை இந்த பாயிண்டர்ஸ் பற்றி தெரியலைன்னா கண்டிப்பாக எங்களுடைய சி ப்ரோக்ராமிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுங்க வாங்க, உங்களுக்கு புரியும்.
ஓகே, அதுக்கு அடுத்தது இன்ட்டு என்ன பொசிஷனில் இன்சர்ட் பண்ணோம், இன்ட்டு வேல்யூ என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணோம். இதை அப்படியே தூக்கி போட்டு ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். சரி, இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னா ஏ இன்சர்ட் டி அட்ரஸ் ஆஃப் என், அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணணும்னா 1வது பொசிஷனில் இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நம்பர் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ 1வது பொசிஷனில் எனக்கு இன்சர்ட் பண்ணணும், என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணணும், 30ன்னு இன்சர்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை கால் பண்ணுறதுக்கு உண்டான கோடிங்கும் நான் இப்போ போட்டேன். ஓகே, இப்போது இங்கே லாஜிக் எழுதுகிறோம். இன்ட்டு I ஈக்குவல்ஸ், ஸோ நம்ம என்ன போட்டிருக்கோம், n-1. மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குங்க, 2. 2னா 2 - 1னா 1வது பொசிஷனில் இருந்து. ஓகே, ஃபார் I ஈக்குவல்ஸ் n-1. ஸோ இங்கே நான் வந்து டிக்ளேர் மட்டும் கொடுத்துட்டா போதும். இனிஷியலாக n-1 இருந்து I கிரேட்டர் தேன் கேவாக இருக்கிற வரைக்கும் பண்ணணும். I மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டீயில், அதாவது டி ஆஃப் I + 1ல் டி ஆஃப் ஐயில் இருக்கிறத மூவ் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை விட்டு வெளியே வரும்போது n++ பண்ணிட்டுறேன். இதை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பாயிண்டராக வருது, அதில் இருக்கிற வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே சமயத்தில் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். டி ஆஃப் கேவில் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நான் இதில் இருக்கிற வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா void a list int t comma int n printf array listing. For int I equals int for I is equal to 0, I less than n, I plus plus. Printf percentage d t of I. ரைட், இதையும் தூக்கி மேலே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஏ லிஸ்ட் பண்ணிடுறோம். டி கமா என். இந்த இன்சர்ட் வேல்யூ பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், லிஸ்ட் பண்ணுறோம். நமக்கு கரெக்டாக இன்சர்ட் ஆகிடுச்சா அப்படின்னு தெரியறதுக்காக. அன்சக்ஸஸ்ஃபுல் பில்டு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மெயினாக எரர் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். ஓகே, பிரிண்ட்எஃப்க்கு அப்புறம் இன்டை வராதுங்கிறான். மறுபடியும் பில்டு பண்ணுவோம். அரே assignment makes integer from pointer without a cast. இது ஸ்டார் n-1. ஓகே, இப்போ என்ன இருக்குன்னா அரே லிஸ்டிங் வந்து ஃபஸ்ட்டு டைமு 60 40 வந்துருச்சு. அடுத்த முறை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் 60 30 வந்துருச்சு, ஆனால் 40 வரல, தப்பாக இருக்குது. சரி, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போது ரன் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல வாட்ச் பண்ணுவோம். டி வேரியபிளை வாட்ச் பண்ணலாம். டீயில் என்ன இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. சரி, எண்ணில் என்ன இருக்குது, எண்ணில் 3ன்னு வந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, எண்ணில் 3 வந்துருச்சு. அப்போது இங்கே நம்ம அல்காரிதம் தப்பாக எழுதியிருக்கோம். ஓகே, எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டான இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிறது தான் நம்ம வந்து
ரீப்ளேஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கணும். I + 1ல் என்ன இருக்குது, Iயில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். I பொசிஷன் 1 கொடுத்துருங்க. ஐயோட வேல்யூ அப்போது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் ஓகே. ஸோ இப்போது கரெக்டாக வருது 60 30 40. ஸோ நம்மளுடைய லாஜிக் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த லூப்பிங்கில் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு கொண்டு போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், என்ன மேக்ஸிமம் அரே பொசிஷன் என்ன, இது என்ன பொசிஷனில் இண்டெக்ஸ் இன்சர்ட் பண்ணுமோ அந்த பொசிஷன் வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணிகிட்டே வரும். ஏன் மைனஸ் பண்ணுறோம், இப்போ இந்த இடத்துல ஏன் மைனஸ் பண்ணுறோம், ஏன்னா எனக்கு வந்து ரைட்டில் இருந்து மூவ் பண்ணால் தான் எனக்கு பழைய வேல்யூ ரீட்டைன் ஆகும். நான் இங்கேருந்து தூக்கி ரீட்டைன் பண்ணேன்னா இந்த 8ங்கிறது என்னாகும், 5ஆக மாறிடும், இங்கேயும் 5ஆக மாறிடும். அப்போ அந்த 8ன்ற நம்பரே காணாமல் போயிடும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், ரைட்டில் இருந்து ஒவ்வொன்றா ஷிஃப்ட் பண்ணும்போது ஓவர் ரைட் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு வேல்யூ வந்து எதுவும் ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா மைனஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த கோடிங்கை நீங்கள் ஒரு முறை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ எப்படி வந்து எரர் வந்து யார் பண்ணாலும் எரர் வரும். ஸோ எப்படி எரர் இல்லாமல் நம்ம பண்ணுறது, எப்படி எரர் ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பிரிண்டர் பர்சன்டேஜ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பு நீட்டாக வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த கிளாஸில் வேறு ஒரு லாஜிக்கோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்னுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும். இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க. இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க. கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.